ஸ்ரீகுருभ्यो நமः. மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ. அமாவாசை தர்ப்பணத்தில் இந்த தரிச சிரார்த்தம்னு வருது. அந்த தரிசனம் என்னமாவான்னு இன்றைக்கி ஒருத்தர் கேள்வி. அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த தர்ஷனங்கிறது அமாவாசை குறிக்கிறது, அவ்வளோதான். அவர் இன்னொன்று கேள்வி கேட்டார். நீங்கள் அடிக்கடி சொல்லுவேன் மாமா, நான் இன்னும் நிறையா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, அமாவாசை தர்ப்பணத்தை ஸ்ரத்தையாக செய்யணும்னு சொல்லுவாள். அதில் மடி ஆச்சாரம், மந்திர பிரயோகங்கள் இதெல்லாம் நம்ம ஸ்ரத்தையாக பண்ணுறோம். இதை தவிரியும் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அதோட கேட்டு சேர்த்து கேட்டார். இருக்கே. இப்போது தர்ப்பணத்தில் மடி ஆச்சாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி மந்திர உச்சாடனமும் முக்கியம், பிரயோகமும் முக்கியம். இவையெல்லாம் சேர்ந்து தான் தர்ப்பணங்கிறது நமக்கு உருவாகின்றது. தர்ப்பணத்தை நம்ம செய்கிறோம். இது தவிரியும் ஏதாவது கவனிக்க வேண்டியது இருக்கா? இருக்கு. என்னது அது? பாவம். அந்த பாவம் சங்கல்பத்திலேருந்தே ஆரம்பிக்கிறது. சங்கல்பம் பண்ணிக்க உட்காந்துக்கிறோம் இல்லையா? அப்பவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவான்னு ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போத்துலேருந்தே அந்த பாவம் மனசுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம எள்ளுந்தண்ணி விடுறோம், பித்திருங்களுக்கு தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து எள்ளுந்தண்ணி விடுறோம். நான் இந்த மந்திர பிரயோகமாகவும் மடி ஆச்சாரத்தோடு விடுற இந்த எள்ளுந்தண்ணியானது அவளுக்கு போய் சேரணும் அப்படின்னு இந்த பாவம் இருக்க மனசில், அதுவும் சங்கல்பத்திலேயே கடைசியில் வருது லாஸ்ட் லெக்கும்பால் இங்கிலீஷில் என்னது, உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாசை புண்ணியகாலே தரிச சிரார்த்தம் தில தர்ப்பணஞ்ச கரிஷேன்னு சொல்லும்போது நமக்கு அந்த மனோபாவம், நம்ம இந்த எள்ளுந்தண்ணி ஓடுறது அவளை போய் சேரணுங்கிற பாவம் மனசில் இருக்கணும் நண்பர்களே. அந்த பக்தி கலந்த அந்த உணர்வு பூர்வமான அந்த எண்ணத்தோடு நம்ம தர்ப்பணம் செய்தோம் என்றால் பலப்பிராப்தி நிச்சயம். யத் பாவம் தத் பவதி, பெரியவர்கள் காட்டிய வழி. ஆம் நண்பர்களே, ரொம்ப முக்கியம். மனோபாவம் ரொம்ப முக்கியம். அதுவும் தர்ப்பணத்தில் ஒரு ரிக்கு சொல்லி அப்பா பேரோ அம்மா பேரோ பாட்டி பேரோ அந்த கோத்திராதிகள் அந்த ரூபம், வசுரூபமாக ருத்ரூபமாக ஆதித்ய ரூபமாக சொல்லிட்டு எள்ளுந்தண்ணி விடுறோம் இல்லையா? அப்போது சிந்தனைகள் அங்கங்கே சிதற விடாமல் ஏகாகிர சிந்தனையோடு நம்ம அந்த எள்ளுந்தண்ணி விட்டோன்னா பலப்பிராப்தி நிச்சயம். மீண்டும் கூறுகின்ற நண்பர்களே, தர்ப்பணத்தில் மடி ஆச்சாரம், மந்திர உச்சாரணம், யதாவிதியான பிரயோகம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் மனோபாவம். அதாவது இங்கிலீஷில் சொன்னால் மைண்ட் செட். இவை எல்லாம் சேர்ந்து நம்ம தர்ப்பணம் பண்ணினால் பலப்பிராப்தி நிச்சயம். அந்த தனிப்பட்ட நபருக்கும் க்ஷேமம் உண்டாகும், குடும்பமே க்ஷேமமாகும். ஏன் எல்லா தர்ப்பணத்திலும் கடைசியில் லோகக்ஷேமார்த்தமும் பிரார்த்தனை இருக்கு இல்லையா? அதனால் பலப்பிராப்தி நிச்சயம். நாராயண